السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இரவு நேரத்திலே எமக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு துஆவை படித்து தந்திருக்கின்றார்கள். நாம் தூங்குவதற்காக வேண்டி சென்று தூங்குவதற்கு முன்னால் இந்த துஆவை, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிவிட்டு தூங்கினால் அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பு இருக்கின்றது. அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு இருக்கின்றது, ஷைத்தானிலிருந்தும் பாதுகாப்பு இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே கிடைத்த ஜகாத்துடைய பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி எனக்கு பொறுப்பு தந்தார்கள். நான் பாதுகாப்பில் இருந்தேன். ஒருவர் வந்தார், வந்து அந்த ஜகாத்துடைய பொருளிலிருந்து, சாப்பாட்டிலிருந்து, உணவிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அள்ளினார். நான் அவரை பிடித்து கொண்டேன். அவர் சொன்னார், நான் கஷ்டத்திலே வந்திருக்கின்றேன், என்னை விட்டு விடுங்கள், நான் செல்ல போகின்றேன், இதற்கு பின்னால் வரவே மாட்டேன், என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாட்டிக் கொடுக்க வேண்டாம் என்றார். அன்புக்குரியவர்களை, கண்ணியமானவர்களை விட்டு விட்டார்கள். சில சந்தர்ப்பங்களிலே ஒருவர் முதலாவது குற்றத்தை செய்யும் பொழுது நாம் அவரை யாரிடத்திலும் சொல்ல மாட்டோம், விட்டு விடுவோம், மன்னித்து விடுவோம். விட்டு விட்டார்கள். இரண்டாவது நாள் வந்தும் இதே குற்றத்தை செய்கின்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிடித்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உன்னை கொண்டு போய் நான் மாட்டி கொடுக்க போகின்றேன் என்றார்கள். சொன்னார், கஷ்டத்தில் வந்தேன், பஞ்சத்தில் வந்தேன், என்னை விட்டு விடுங்கள், இதற்கு பின்னால் வரவே மாட்டேன் என்றார். அன்புக்குரியவர்களை, கண்ணியமானவர்களை விட்டு விட்டார்கள். மூன்றாவது நாளும் வந்தார், அதே வேலையை செய்தார். சொன்னார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை நான் பிடித்து கொடுக்கத்தான் போகின்றேன், உங்களை நான் விடமாட்டேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த செய்தியை சொன்னார். இப்படித்தான் நடந்தது யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களது படுக்கைக்கு சென்றால் தூங்குவதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். குர்ஆன்ல இருக்கக்கூடிய மகத்தான ஒரு ஆயா. அபுல் முன்திர் என்ற சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா அஅஸமு ஆயத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே இருக்கக்கூடிய மகத்தான ஆயத் எது? அப்படி என்றால் அதிலே ஈமான் இருக்கின்றது, அதிலே பாதுகாப்பு இருக்கின்றது, மனிதனுக்கு தேவையான பல விடயங்கள் அதிலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆயத் தெரியுமா? அவர்கள் சைலண்டாக இருந்தார்கள். சஹாபாக்களுடைய பழக்கம், சில சந்தர்ப்பங்களிலே விடை தெரியாமல் இருந்தாலும் உடனே சொல்ல மாட்டார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிகப்பெரிய அறிவு இருக்கின்றது. நாம் பதில் சொல்லிவிட்டால் சிறந்த ஒரு விடயம் வரமாட்டாதே. எனவே அவர்கள் சைலண்டாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை கேட்கும் பொழுது இவர்களிடமிருந்து விடையை எதிர்பார்ப்பதை உணர்ந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆனிலே இருக்கக்கூடிய மகத்தான ஆயா ஆயத்துல் குர்சி என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லை யஸால மஅக்க மினல்லாஹி ஹாஃபிஸ், நீங்கள் ஆயத்துல் குர்சியை இரவு நேரத்திலே ஓதினால் ஒரு பாதுகாவலர், உங்களை அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு பாதுகாவலர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். சுப்ஹானல்லாஹ். வலா யக்ரபன்னக ஷைத்தானுன் ஹத்தா துஸ்பிஹ், நீங்கள் காலை நேரத்தை அடையும் வரைக்கும் எந்த ஒரு ஷைத்தானும் நெருங்க முடியாது. கெட்ட கனவுகள் வரமாட்டாது, மோசமான ஆபத்துகள் வந்து சேரமாட்டாது, அனைத்திலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்டது. அதாவது இந்த சம்பவத்தை சொன்னார்கள். இந்த செய்தியை சொன்னவர் வந்தவர் தான் இந்த சம்பவத்தை சொன்னார். மாட்டிப்பட்டவர் தான் அந்த சம்பவத்தை சொன்னார். என்னை விடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை படித்து தருகின்றேன் என்று ஒரு பாதுகாப்புக்குரிய ஒரு விடயத்தை படித்து கொடுத்தார். சொன்னார், நான் தான் ஷைத்தான் என்றும் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸதகக் வஹுவ கதூபுன் ஸாக ஷைத்தான், உங்களிடத்தில் வந்து இந்த உண்மையான செய்தியை, பாதுகாப்புக்குரிய செய்தியை சொன்னவர் யார் என்றால் ஷைத்தான். அவன் பொய்யன். சில நேரங்களில் உண்மையும் பேசுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஷைத்தான், அவன் மிகப்பெரிய பொய்யன். ஆனால் இன்று உங்களுக்கு சொன்ன செய்தி உண்மையான செய்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த பாதுகாப்புக்குரிய துஆவை படித்து கொடுத்தவன் ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆமோதித்தார்கள். ஆயத்துல் குர்சியிலே 50 வார்த்தைகள் வருகின்றன. 50 வார்த்தைகள், 50 பரக்கத்துகள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான திருநாமங்கள் 17 அதிலே இருக்கின்றன. அல்லாஹ் என்ற மிகப்பெரிய ஒரு பெயர் குர்ஆனிலே அதிகமாக இருக்கக்கூடிய பெயர்.
இரண்டாவது தௌஹீத் இருக்கின்றது, லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாருமே கிடையாது. மூன்றாவது இஸ்முல் அஸம், மகத்தான பெயர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெயர் இருக்கின்றது, அல் ஹய்யுல் கய்யூம். அந்த பெயரை வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அல் ஹய்யுல் கய்யூம் என்பது இஸ்முல் அஸம் என்று சில உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த துஆவை சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் நமது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அருமையான ஒரு துஆ இருக்கின்றது, யா ஹய்யு யா கய்யூம், நித்திய ஜீவனே, உனக்கு அழிவு என்பதே ஏற்பட மாட்டாது, அனைத்தையும் நீயே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றாய், கையூமாக இருக்கின்றாய், உன்னிடத்தில் உனது ரஹ்மத்தை கொண்டு உதவி தேடுகின்றேன், பிரஹ்மத்திக அஸ்தகீஸ் என்று துஆ செய்தால் எமது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் இருக்கக்கூடிய மகத்தான் அல்லாஹ்வுடைய பெயர் அல் ஹய்யுல் கய்யூம், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். யா அல்லாஹ், உனக்கு சிறு தூக்கம் ஏற்பட மாட்டாது, வலா நௌம், உனக்கு தூக்கமே வர மாட்டாது. நீ எவ்வளவு படைப்புகளை படைத்தாலும் எவ்வளவு நிர்வாகம் செய்தாலும் உனக்கு களைப்பு என்பது, தூக்கம் என்பது ஏற்படவே மாட்டாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. மனிதர்கள் உலகத்திலே அல்லாஹ்வுடைய சொந்தத்தை, அல்லாஹ்வுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாளை மறுமை நாளையில் ஏற்றுக்கொள்வார்கள். மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அந்த நேரத்திலே அவர்களுக்கு சிபாரிசு தேவைப்படும். அல்லாஹ்வுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தப்பு செய்தவர்களுக்கு சிபாரிசு தேவைப்படும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்விடத்தில் யாரும் சிபாரிசு செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல். சில நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார், குர்ஆனுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார், நோன்புக்கு சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் என்ற ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது. யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், மனிதர்களுக்கு முன்னால் உள்ளது பின்னால் உள்ளது அனைத்தையும் அல்லாஹு தஆலா அறிந்தவன். முந்திய ஹிஸ்டரியையும் அல்லாஹ் அறிந்தவன், பின்னால் நடக்க போற ஹிஸ்டரியையும் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அல்லாஹ் தனது அறிவிலிருந்து, அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து மனிதர்கள் எதையுமே அறியவில்லை, இல்லா பிமா ஷா, அல்லாஹ் நாடியதை தவிர. அல்லாஹ் நாடிய தனது அறிவில் ஒரு பகுதியை நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு வஹியாக கொடுத்திருக்கின்றார். சில நல்லடியார்களுக்கு அல்லாஹ் உள்ளத்திலே சில உதிப்புகளை கொடுத்து அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்து கொண்டிருக்கின்றார். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வஸிஅ குர்சிய்யுஹு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி சிம்மாசனம் வானம் பூமியை விட விசாலமானது. அல்லாஹு தஆலாவுக்கு வானத்தையும் பூமியையும் பாதுகாப்பது கஷ்டமாக மாட்டாது. வஹுவல் அலியுல் அஸீம், அல்லாஹ் அவன் உயர்ந்தவனாக இருக்கின்றான், அவன் மகத்தானவனாக இருக்கின்றான். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே எமது உள்ளத்திலே ஆழமான ஈமான் பதிகின்றது. அல்லாஹ் எம்மை நிச்சயம் பாதுகாக்கக்கூடியவன் என்ற உணர்வும் உறுதியும் நம்பிக்கையும் எமக்கு உயர்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி அவனது பாதுகாப்பை பெற்ற கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.